வெல்கம் டு மௌலி vlogs ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் வந்து பாம்பு மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம தமிழ் பாம்பு கோயில் இல்லை, சைனாக்காரன் பாம்பு கோயில். ஆனால் இங்கே பாம்பு லைவ் உயிரோட நம்ம என்ன நினச்சோம் அவங்க பாம்பு சூப்பு தான் சாப்பிடுவான்னு நினச்சா பாம்பு சாமியாமல் கும்பிடுறாங்க போல், எனக்கு தெரில. பட் இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் அந்த அண்ணா சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கேஷுவலாக கீழே போகுமா, மரத்தில் போகுமா, அங்கே அப்படியே இங்கே வந்து பாம்பு வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படி தேய்ச்சிட்டு போகும்போதுமா நம்மளை கரெக்டாக எப்படி தேய்ச்சிட்டு போகுமா பாம்பு. அதனால வந்துட்டு நாங்கள் அந்த பாம்பு கோயிலை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு காட்டுறோம் வாங்க. படிக்கிட்டே பாம்பு தான் இங்கே பாருங்க, இப்படி பாம்பு மாதிரி படிக்கட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க, இருக்குடா பாம்பு. எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க பாரு உயிரோடு இருக்கு பாரு. ரியல் ஸ்னேக்டா. பாருங்க நிஜமா சட்டையெல்லாம் கட்டி பக்கத்துல இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பச்சை பாம்பு இருக்கு, ஒரு இது பச்சை கலர் பாம்பு தானே? ஆமா பச்சைதான். பச்சை பாம்பு, அப்புறம் மேல ஏதோ கருப்பு கலர் பாம்பு. இதெல்லாம் நெஜ பாம்பு? அவங்ககிட்ட கேளுங்க கேட்டனா, ஏன்னா அசையவே மாட்டேங்குது. தொடுமா அதை? இல்லை அதெல்லாம் பாய்சனஸ் பாம்பு, தொட்டு சாவதான் நீ சத்துக்கோன்னு போட்டிருக்கிறதுல எதுக்கு கொம்பு? அதெல்லாம் பாம்பு. சரி வாங்க, இதெல்லாம் விஷ பாம்புமா கீழே போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ரியல். அங்க எழுதியிருக்கான் பாரு இங்கிலீஷ்ல. அதுதான் படிச்சுமே நாங்க. அதுதான் படின்றாங்க. விஷப்பாம்பு தான் எல்லாம். வா அம்மா, இங்க போட்டிருக்காங்க பாரு. சட்டையெல்லாம் கட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது பாம்பு டான்ஸ் போடுவோமா? பாம்பு டான்ஸ் ரீல்ஸ் எடுப்போமா? இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க திஸ் இஸ் ஒரிஜினல் பாம்பா. அது அங்க ஒண்ணு பாய்சனஸ் ஸ்னேக். சோ ஓன் ரிஸ்க் சித்த சாவு அங்க கீழ தான் போட்டுருக்கு. பாம்பு டெம்பிள். அது ஏன் ஒரு மாதிரி தொங்கின்னு இருக்கு, ஆனா கண்ணே முழிக்கு. இருக்குடா, கண்ணு திறந்து தான்டா இருக்கு. ஒரு பயமா இருக்கு. இந்த கீழ இருக்குது பாரு, கண்ணு திறந்து தான் இருக்கு பாரு. அந்த டிஸ்கவரி சேனல்ல வருமே ஒரு ப்ரோகிராம், அது அந்த பாம்பெல்லாம் கட்டுவாங்கல்ல, அது அந்த மாதிரி அது கிட்ட போய் பாருங்களேன். அங்க இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பு ப்ரீடிங் பண்றாங்க. பாம்பு நம்மளுக்கு கழுத்துல மாட்டி ஒரு இடம்லாம் இருக்கு, அது அடுத்து போய் பார்ப்போம் வாங்க. நம்மளி ஃப்ரெண்ட்ஸ், கோயில் முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ப்ரீடிங் ஏரியான்னு ஒன்று வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இதோ அந்த ஃபோட்டோ மாதிரி நம்ம கழுத்தில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரிஜினல் ஸ்னேக் கொடுப்பாங்களா இல்லை டூப்ளிகேட் ஸ்னேக் கொடுப்பாங்களா? இந்த ஸ்னேக்கை கழுத்தில் போடுவாங்களா? படுத்துருப்பாங்களாம். ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கேடா. பெருசா இருக்குது இது பார்க்க பயமா இருக்கு. இந்த ஸ்னேக் one set 2 photos 50 ringgits. ஓஹோ, நம்ம சீரியல் வின்னிலாம் வந்து போட்டுருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க யார்? அவங்க பாரதி கண்ணம்மா சீரியல் வெண்பா. ஓ, அவங்க ஃபரீனா. ஆமா. ஓஹோ, அவர் பாருங்க வெள்ளக்காரர். ஒண்ணு சின்ன பாம்பா கொடுக்க சொல்லி இவ்ளோ பெருசுல நான் ஐ டோன்ட் ஹேண்டில். 50 ringgits. இங்க வா ஐ டோன்ட் ஹேண்டில் திஸ். இங்க வா, இங்க இருக்கிற பாம்பலாம் தருவாங்க போல. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. தவளை, பாம்பு, இங்க குட்டி பாம்பு இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டு பேர் போட்டுக்கலாமா? 50 ringgit. யாரு ரெண்டு பேரு? நான் போட்டுக்க போறேன். நான் நீங்க போலாமா? சரி போங்க. நீ போட்டுக்கறியா? வேணாம் நான் பயமா இருக்கு. which snake? Big snake no. Both. Go for big snake. ஓ ஐயோ போப்பா குடுப்பா. நான் போறேன் நேரே அப்படியே நீடு. போ. ரெண்டுத்தையும் எப்படி போடுறது? ரெண்டையும் இந்த ஆட்ட டைம்ல. ஐயோ உங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போட்டோ எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு கூட. Who is first? Ama po. How you put? See there is coming. See this. Don't bite, no? Bite பண்ணாதா? நீ அவர் ஃபர்ஸ்ட் போட்டோ நான். one each. எனக்கு ஸ்மால், உங்களுக்கு பெருசு. ஐயோ எடுறா. ஏய் என்னப்பா நாத்தடிதா? வெயிட்டா இருக்கா? பயமா இருக்கா? வெயிட்டா இருக்கா? Don't bite no. Okay, okay. Smile. ஸ்மைல். நீ எப்படிப்பா இருக்குது? ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்லுப்பா. பயமா இருக்கு.
டான்ஸ் ஆடலாமா? ஐய் வேணாம், அங்க பாரு மூஞ்சிக்கிட்ட வருது. ஊருதே எங்கப்பா அது தலையை காணோம். தலை கை கிட்ட தான் இருக்குது. உன் ஷோல்டர்ல வந்து தொட்டு பாக்குது. ஐயோ, கை சந்துக்குள்ள போகுது. இப்பெல்லாம் பண்ணிட்டோம். மை டர்ன். நான் இந்தா Your turn. bro, only small snake, no big. No problem. புடிங்க கண்ணாடி. ஐயோ என்னது வண்டி? ஏய் பயமா இருக்குமா? சி போ. பயமா இருக்கா? போ போ போ. ஐயோ Relax bro. ரிலாக்ஸ் ப்ரோ, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Yes, okay. ஏய் மூச்சு. bro one snake, one enough. Hey bro. One enough. Come here. Bro see. Okay. Low Ivan. Ivan. Wait, don't move, bro. மூவ் பண்ணாத. டென்ஷன் ஆகுது பாரு. அது எத்தனை வாட்டி நாக்க வெளில நீட்டுதுன்னு. Smile. One. Smile, smile, smile. Smile, smile. Okay, that's great. Smile, smile, smile. Bro. அவன் மூஞ்சி எடுப்பா. அது மூஞ்சி எடுக்காத. அவன் மூஞ்சி எடு. எடுத்துட்டு தான் இருக்கு. என்ன பயப்பறியா? இதே மாதிரி எனக்கு இருக்கும். என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? இவ்ளோ வெயிட்டா இருக்கு. என்ன பார்த்து சிரிச்சீங்கல்ல? ஐயோ. இது இவ்ளோ வெயிட்டா இருக்கு. என்ன பார்த்து சிரிச்சல்ல? இப்ப போஸ் கொடு. என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? Camera. கொஞ்சம் தலைய குனிவியா? Okay. Yes. 3, 2, 1. ஃப்ரெண்ட்ஸ் இப்பலாம் நாங்க பாம்பு போட்டு பாத்தீங்கன்னா அங்க மட்டும் பாம்பு இல்ல. இதோ அங்க உட்கார இதெல்லாம் இப்ப வச்சிருக்காங்க. ஸ்லீப்பிங் டைம் ஆமா, அதனால இது இங்கலாம் இருக்கு. this is venom. Yes, it's a viper. வைப்பர், பிட் வைப்பர். அதெல்லாம் வந்து விஷப்பாம்பு போட்டுச்சுன்னா இப்ப ஸ்லீப்பிங் டைம் ஆமா, அதனால ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கா. வேக்கப் டைம். வேக்கப். when wake up Night time. நைட் டைம் தான் வேக்கப்பா. பகல்லாம் தூங்குமா? பகல்லாம் தூங்கும், நைட்லாம் வந்து Dark only active. ஓ நைஸ். Dark, cold only. என்ன இருக்காங்க இங்க வா ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ அருவருப்பா இருக்கு. மேலலாம் போட்ட ஒன்று மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸும் நம்ம முதல்ல கழட்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து லைட்டா அருவருப்பா ஊர்ற மாதிரியே இருக்கு. ஊர்ற மாதிரியே இருக்கு. இங்க போறோம் ஆடுது போறோம். இங்க பாரு ஊறி நிக்குது பாரு. இங்க போறோம் ஊறிட்டு இருக்கு ஒண்ணு. அது சட்டையை கழட்டுதுமா, மூஞ்சில ஒட்டிட்டு இருக்குமா லைட்டா ஏதோ. ஏன் லிஸ்டிங் மவுத் வாஷ் குடிக்குமா உள்ள வச்சுக்கிறாங்க. கூட ஃபோன் கூட. ஆனா எனக்கு இப்போ பாம்பு பார்த்தா பயம் இல்லை. என்னோட பாம்பை பார்த்தா லைட்டா பயம் வரல. அது அங்க நம்ம தொட்டோம்ல பாம்பு, அந்த ஜூல தான் நினைக்கிறேன். ஜூல தொட்ட பாம்பு வந்து ஒரு மாதிரி வளவலன்னு இருந்துச்சு. ஆனா இது வந்து அப்படி எனக்கு எதுவும் தெரியல. கல்லு மாதிரி வெயிட்டா ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு எதுவும் தெரியல. பயங்கரமா வந்து ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்த கோயில் என்ன இருக்குன்னு உள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். உள்ள அங்க போனா லைஃப்ல வந்து இருங்க நம்ம லைஃப்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு எல்லாரும் பாம்புனா பயம் இருக்கும்ல. இப்போ வந்து அது வந்து எல்லாரும் ஒரு பயத்தை வந்து இது பண்ற கதை தானே. உனக்குலாம் அந்த கதை தானே. பல்லியை பார்த்தாலே இப்படி குதிக்கிறா இல்லை. இப்ப வேற நீ ரோட்ல பாக்குற பாம்பு என்னதான் இருந்தாலும் ரோட்ல போறதுக்கு அப்படி போறதுக்கு போற இன்னுமே வந்து பாம்பை பார்த்தா பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். இந்த பாம்பா இருந்தாலும் பாம்பு தானே. இல்ல இன்னுமே நெஞ்சு வந்து படப்படன்னு அடிச்சுக்குது. எனக்கு ஒரு ஒண்ணு வைக்கும் போது எனக்கு ஒரு ஒண்ணு வைக்கும் போது எனக்கு டர் ஆகுது. ரெண்டாவது ப்ரோ ஒண்ணு போதும் ப்ரோ ஒண்ணுன்ற அது ஒண்ணு அவர் ரெண்டாவது போட வரதுக்குள்ள ஒண்ணு இப்படி வருது. இப்படி ஏத்தி வருது. கை சந்துக்குள்ள போகுது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா வந்து பயமா தான் இருக்குது. ஒன்றும் தைரியமாலாம் இல்லை. இந்த பாம்பு தான் நான் பத்து போட்டேன். மஞ்சள் காட்டு மெயினா இங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து நடக்கிறக்கே லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா வந்து பாம்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மரத்துல கீழே எங்கெல்லாம் கேஷுவலா இருக்குமா, நம்ம தான் கொஞ்சம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் லைட்டா வந்து நடக்கிறக்கே பயமா இருக்குது இந்த இடத்துல. அதுதான் லைட்டா பயமா இருக்கு. எங்கெங்க இது உட்காந்து இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இதோ அங்க போட்டிருக்கு பாருங்க. எங்கன்னா பார்த்தா அதையும் தொடாதீங்க அப்படிதான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. லுக் கேர்ஃபுல். ட்ரீல உட்காந்துன்னு இருக்கும். ட்ரீல உட்காந்துட்டு இருக்கோம். எங்கன்னா பார்த்தா கொஞ்சம் நம்ம தான் உஷாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதனால லைட்டா பயமா தான் இருக்கு இந்த இடத்துல சுத்த. இதுவா ரெண்டாவது கோயில் இங்க இருக்குவா.
ஆமா இந்த அம்மா தான் எங்க பார்த்தாலும் இருக்காங்க இந்த லக்கி நாகம்மா. டெம்பிள் சைனீஸ் டெம்பிள் நாகம்மான்னு நினைக்கிறவங்க. இவங்க வந்து 2வது சாமி. இந்த நாகம்மா தான் நம்ம லக்கி டெம்பிள் லங்காவில பார்த்தோம். லக்கி டெம்பிள் லங்காவில பார்த்து இப்போ வாமா நமக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா அந்த மரத்தில் வந்து நம்ம பாம்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஆமா எங்கே இருக்குது பாம்பு கண்டுபிடி பார்ப்போம். எங்கன்னா மாட்டுதான் பாரு. ஸோ அங்கே இருக்கு பாம்பு இருக்குது இருக்கும் அப்படின்றதுக்காக சிம்பிள். ஆனா அது எங்க இருக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. புளியங்கா தானே இது. இவங்க ஒரு புளியங்காவோ சப்போட்டா. இது சப்போட்டா. பாம்பு சப்போட்டா மரத்துல வாழும். வாருமே சப்போட்டா மரத்துல எல்லாம் வரும். அதான் அங்க இருக்கு பாரு ஒன்று பச்சை கலர்ல தொங்க உட்காந்து இருக்கு கண்டுபிடிச்சிட்டு இங்க வா. இங்க இதோ அங்க பச்சை கலர்ல தொங்கி நிக்குது. இந்த காஞ்ச கிளைக்கு நேரம் இங்க பாரு. இந்த கிளையில இருக்கு பாரு. இந்த கிளையில இருக்கு பாரு. இந்த மேல கிளையில அங்க உட்கார்ந்து நிக்கு பாரு. மஞ்சள் கலர்லயும் பச்சை கலர்லயும் கருப்பு கலர்லயும் இருக்கு பாருப்பா. உட்காந்து பாருங்க வளவளன்னு ஒன்று. ஆமா தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டோமா? ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டோம். இங்க எங்கனா உட்காந்து தான் பாரு கை கட்டுறது. அப்ப இதெல்லாம் பாய்சனஸ் ஸ்னேக் தானே? ஆமா லைவாவே சுத்தின்னு கிடக்கு பாரு. அதெல்லாம் ஸ்லீப்பிங் டைம் ஆமா. இப்ப அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது பேர் வந்து பிட்டு. தோ இங்க பாரு. இது பேர்லாம் வந்து இதோ இங்க உட்கார்ந்து இது பாரு. எங்கடா? தோ பாரு. இதோ இந்த கிளைக்கு நேரா பாரு உள்ள. இது பேர்லாம் வந்து என்னடு சொல்றேன். என்ன வைப்பர்ஸ்? இது பேர்லாம் வந்து பிட் வைப்பர். எல்லாம் வெச பாம்பு. அது பேர்லாம் பிட் வைப்பர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெச பாம்பு. நைட் ஆனதான் ஆக்டிவா இருப்பாங்களாம். காலையில தூங்குற டைமா. நைட் தான் சுத்துமா. நைட் தான் ஆக்டிவா இருக்குமா. காலையில வந்து தூங்குற டைம் ஆமா. அங்க பாரு டோன்ட் டச் எனி பாம்பு இன்ஜுரி எட் ஓன் ரிஸ்க்னு போட்டுருக்கு அதுல. அதுதான் பயமா இருக்கு. 5 o'clock வரைக்கும் க்ளோஸ்ட் ஆமா இந்த கடை. டெம்பிள் க்ளோஸ்ட். இருட்டாகும் போது அது ஆக்டிவ் ஆயிடும். ஆக்டிவ் ஆயிருமா. அப்புறம் வந்து புச்சுக்குன்னு போட்டு தள்ளிரும் நம்மள. நைட் ஆனா எப்படி பெனாங் பீச்ல வந்து ஆக்டிவா எல்லாரும் இருந்தாங்களோ அது மாதிரி இது ஆஃப்டர் 5 ஆக்டிவ் ஆயிடும். ஆஃப்டர் ஈவினிங் இருட்டானா வந்து இவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கு. டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பா இதெல்லாம். எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. ஐயோ நம்ம ஊர்ல இப்பலாம் பாம்பு புத்துல எல்லாம் வராதா? நம்ம ஊர்ல எல்லாம் புத்துல சொல்றாங்களே. புத்துல தான் இருக்கும். வெளியே வராதா? இல்ல வரும். அதுவா எப்பவா வந்துட்டு போயிடும். பால்ல வச்சு ஊத்துவாங்களே படத்துல புத்துல ஊத்துவாங்க. அப்ப நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த மாதிரி கேஷுவலா சுத்துமான்னு தெரியல. ஆனா இங்க வந்து கேஷுவலா இருக்குது. கீழேயும் போக்கலாமா எங்க வேணா பார்க்கலாமா. அதை எங்க வேணாலும் அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நோண்டாத அது போச்சுன்னா அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். நீ போய் அதை போய் டச் பண்ண கூடாது, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சோ அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ப்ரீடிங் பாம்பு ப்ரீடிங்ன்றாங்க. அந்த ப்ரீடிங் தான் நானும் அந்த பக்கம் வா. இங்க அந்த பக்கம் வழியே இல்ல. இதோ இருக்க ரைட் சைடுல திரும்புங்க. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் வைக்கும் போது பார்த்து வைங்க. அதுதான் எங்கனா கீழ பார்த்து நடக்க வேண்டியதா இருக்கு. லைட்டா பயமா தான் இருக்குது. செடிலாம் கீழே இருக்குது. நடு வழியிலே போங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமே போகாதீங்க. இங்கெல்லாம் எங்கனா இருக்குதான்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். நெல்லிக்காய் பாத்தியா எங்க? நெல்லிக்காயில போ உட்கார்ந்துக்கும் ஒன்னு 2 உட்கார்ந்துக்கும். அது இல்லப்பா கிரேப்பா. கிரேப்ஸ் இல்லப்பா நெல்லிக்காய் தான்ப்பா. அது நீட்டா கிரேப் லூஸ் இதோ இருக்குது பாரு கிரேப். இங்கனா மரத்துல அங்க உட்கார்ந்து இருக்க போது. இங்க எங்கயாவது இங்க இருக்க போது. நீங்க எதையா பார்த்துட்டு பல்ல கிஞ்சின்னு போங்க. மலேசியா வந்து பாம்பு கட்டி தான் வாங்க முடியாது. உள்ளே வந்து இறங்கி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாம்பு கூட எடுத்து ஃபோட்டோலாம் காட்டிக்கிறாங்க. நான் சைடில் வீடியோவில் போடுறேன். இது நானே பரவாயில்லம்மா. நான் கோலார நின்றுன்னு நினச்சேன். அழகாக ஃபோட்டோ வந்துச்சு. அம்மாவும் ஒழுங்காக வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பெனாங் ஹில் போயிருந்தோம். அங்கே ஒரு தமிழ் அக்கா வந்துட்டு என்னை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அப்பா என்னை இப்படிலாம் பார்த்தாங்க. இவங்க வந்த மலேசியாக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கிடைக்க வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் எல்லாரும் என்ன ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க தெரியல. அந்த பெனாங் ஹில்லே வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு நான் பாட்டு நான் தனியாக இவங்க வந்து எனக்கு பின்னாடி வந்தாங்க. நான் வந்து ஒரு 100 மீட்டர் மேலே நடந்து போயிட்டேன். அந்த அக்கா என்னை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கூலி படத்துல இவரு சொல்லுவாங்க சைமன் உனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி பண்றாங்க என்னைய பார்த்து. ஆனால் இவங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன பார்த்துட்டு வந்து உன எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு இப்ப அந்த அக்காவை தான் சொன்னாங்க இந்த பையனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் கடைனா வந்திருக்கோம். வாழை இலை சாப்பாடு எல்லாம் வந்திருக்கு. அந்த பாம்பை தொட்டுட்டு நான் கையில் சோப் போட்டு தேய்த்து கழுவிட்டு வந்து அங்கேயே கழுவிட்டோம். நான் கழுவில இங்கே வந்திருக்கோம். ஸோ வாழை இலை இருந்து ஃப்ரெண்டு சாலியாக சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு எங்கே போகிறோம்? அப்சைட் டவுன் மியூசியம் போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு தலை சுற்றுது. இப்போயே சாப்பிட்டு தூங்க போயிடலாமா?
ரூமுக்கெல்லாம் வேணாம் நான் இல்லை பார்த்துட்டே போலாம். அப்சைட் டவுன் பார்க்க போனோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா வயிறு முடி சாப்பிட்றோம். நாங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். போன வாட்டி குலாலம்பூர் போனப்போ ஒழுங்காக சாப்பாடே கிடைக்காது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு கையில் மொத்த காசு சாப்பாடே செலவு பண்ணோம். அதுவும் நான் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இங்கே வந்து எல்லாமே நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு தூக்கம் தான் வருது இந்த ஊரில். அதனால் இப்போ நாங்கள் அடுத்த அப்சைட் கூட்டிட்டு போகிறோம். அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவுக்கு நான் டாட்டா சொல்லிக்கிறேன். பாய்.